நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னாங்க சுராஜில் 963 இல்லைங்க, இது வந்து 969 இப்போ புதுசாக லான்ச் பண்ணிட்டாங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கோபி ஷோரூமில் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. எதுக்காக இந்த வண்டி இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க கொடிஷியா அக்ரி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2024 வந்து ஜூலை 11லேருந்து நடைபெறுதுங்க. இதை முன்னிட்டு இவங்க வந்து எக்ஸ்போ பண்ணுறதுக்காக இந்த வண்டி வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் அக்ரி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை 11லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை பார்க்கலாம். ஸோ அதற்காக அவசரமாக இந்த வண்டி வந்து புக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ஒரு ஸ்மார்ட் வியூ பாருங்கள். அதுபோக ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸும் வண்டியோட ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லுக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 963 அதே சேம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு வந்துங்க அதில் எதிர்பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஷட்டில் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்ன எதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டேம் 4 நாம்ஸ் படி 969ல் உங்களுக்கு சிஆர்டிஐ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பியூர் 70 ஹெச்பிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 3 ஹெச்பி கன்வர்ஷன் இருக்குது. 60, 65, 70ன்னு 3 ஹெச்பி கன்வர்ஷன் இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்துடலாம். லுக் வைஸில் வந்து உங்களுக்கு சேம் 963 லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெயிட் கல் பார்த்தீங்கன்னா 38 கிலோங்க. 2 கல் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கிலோ வந்துருங்க. இந்த போல்ட்டு, இந்த டாப்பு, டோபெட் லிங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-80 கிலோ வந்துருங்க 2 சேர்த்து. அதுபோக ஃப்ரண்ட்டு சேஸோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த டோபெட்டும் பார்த்தீங்கன்னா 80 கிலோ வருதுங்க. கிட்டத்தட்ட 160 கிலோ ஃப்ரண்ட் வெயிட் வருதுங்க. இதோட சைஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல் சாஃப்ட்டு ஹெவிங்க. கிட்டத்தட்ட இந்த டோபெட்டுங்க இந்த கல் 2 செட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 கிலோ வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு, ஃப்ரண்ட் ஆக்சிலு. வண்டியிலே பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு வண்டியே சூப்பரான லுக்காக இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துங்க 11.2க்கு 24ங்கிற பெரிய டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 12.4க்கு 24ங்கிற டயர் ஆப்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாங்க. இன்னும் பெரிய டயர் போகிற வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4-வே ஜாயிண்ட் தாங்க. உங்களுக்கு வந்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து இபிஐ ஆக்சில் தாங்க, ஹப் ரிடக்ஷன் டைப்பு. ட்ரை ஃபீல்டு யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. அதுபோக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்சர் சாஃப்ட் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவனான டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சில் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஹெவியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள் 4 வீல் டிரைவ் சாஃப்ட் எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னு பாருங்கள். நீட்டாக கவர் பண்ணி பக்காவாக கொண்டாந்துருக்காங்க. நல்லா எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணி கொண்டு வர முடியுமோ எவ்வளோ தூரம் நீட்டாக ஹைட் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. 1.5 அடிக்கு பக்கமாக வருங்க கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலோட சீல் பிளேட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டயர்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. கரோரா டிரைவ் டெக் அவங்களுடைய ஃப்ரண்ட் ஆக்சில் தாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாங்க நம்ம 963 டைப் சிங்கிள் பீஸ் ஓப்பனிங் பானட்டு. பானட் நல்லா ஹெவியாக இருக்குங்க, மெட்டல் பானட்டு. இந்த பானட் லுக்கு தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் லுக்கு ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா சேஸ் பீஸுங்க, ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா டர்போ இன்டர்கூலரு, அதுக்கு பின்னாடி ரேடியேட்டருங்க. நீட்டான செட்டப்பில் வந்துருக்குதுங்க. நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பானட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல சூப்பராக ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் ஆட்டுங்க, இன்டர்கூலர் ஆட்டு எல்லாமே சைஸாக ஹெவி சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் மோஸ்ட்டாக வராதுங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் போர்ஷன்லேருந்து போயிடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேம் 4 நாம்ஸ் படி சிஆர்டிஐ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சுராஜுடைய ஓன் இன்ஜினுங்க. இதில் இன்ஜின் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு 3 சிலிண்டர் 3478 சிசிங்க. 2000 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎத்தில் இயங்கக்கூடிய சுராஜோட ஒரு தரமான ஒரு டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டர்போ இன்ஜினுங்கிறங்காட்டிங்க இந்த ஒரு சிசிலே உங்களுக்கு ஹையர் அவுட்புட் வந்து நல்லா எடுக்க முடியும்.
3 செப்பரேட் ஹெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நார்மலாக எப்பவும் வர்ற மாதிரி. உங்களுக்கு அதில் வந்துங்க எலக்ட்ரானிக் பம்பு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ECM போர்டு பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் மேலே ஃபிட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருங்க, இது எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு பொல்யூஷன் நார்ம்ஸ் படி. சுராஜ்னாவே அந்த நீட் அண்ட் சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. ஸோ அது நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். ஸோ போச்சோட பம்ப் தாங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ஜின் ஆயில் போர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுங்க, வாட்டர் செப்பரேட்டருங்க. உங்களுக்கு வாட்டர் செப்பரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் பம்ப்பு, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு வந்து டீசல் ஃபில்ட்ரு. ஸோ இந்த செட்டப்பெல்லாம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல்லையும் அதிகப்படுத்தி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் PT அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 HP அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பரான இன்ஜினுங்க, சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷனு, நீட்டான கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னாங்க பேக் டயரில் பார்த்துட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துங்க 16.9க்கு 30ங்க, 18.4க்கு 30ங்க. இந்த 2 ஆப்ஷன் வரும். இதில் வீல் வெயிட் பார்த்திங்கன்னாங்க 38 கிலோ வீல் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைட்லேயும் ப்ராப்பராக வெயிட் பேலன்ஸ் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீல் வெயிட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 18 சைஸ் டயர் ஆப்ஷனோடு எடுங்க. அப்போ தான் அந்த ஹெச்பிக்கு ஏற்ற அந்த வண்டியோட வெயிட்டுக்கு ஏற்ற அவுட்புட் வந்து நல்லா எடுக்க முடியும். ஸோ இதிலே வந்துங்க பின்னாடி 18 சைஸ் டயரும் முன்னால் வந்து 12 சைஸ் டயரோட வண்டி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூவும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்முங்க. நல்லா பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டில் ஒரே ப்ளைனான பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்காங்க. ஹீட் கார்டோட தெளிவாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு கொடுத்துங்க, ஏறுறக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டாப் வியூவிலேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டாப் வியூவிலேருந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நீங்கள் பிளாட்ஃபார்ம் இப்படி கொடுத்ததுங்க நல்லா சௌரியமாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பார்த்துட்டிங்கன்னாங்க உங்களுக்கு எல்லா விதமான வார்னிங் சென்சார் லைட்ஸ் எல்லாமே இருக்குங்க. பேட்ரி, ஃபியூயலுங்க, வாட்டர் செப்பரேட்டருக்கு, இண்டிகேட்டரு, 4 வீல் ஆன் ஆஃபுங்க, எல்லாத்துக்குமே இண்டிகேஷன் இருக்குது. நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அது போக சைடில் இருந்துக்கிறது போக சென்டரில் பேட்ரிக்குங்க, ஃபியூயலுக்கு, RPM மீட்டருங்க, ஹவர்ஸ் மீட்டர் டிஜிட்டலில் கவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் தெளிவாக 963 டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் எப்பவும் போல் நார்மலான ஸ்டேரிங் வீலு. அது கீழே வந்துங்க இந்த HP கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ஈகோ 60 HPங்க, பவர் மோடு 65 HPங்க, ஹாலேஜ் மோடு 70 HPங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துங்க ஈக்கோவில் போடுற போது உங்களுக்கு வந்துங்க ஃபியூவல் அதுக்கு தகுந்த மாதிரி போகும், பவரில் போடுறது அதுக்கு தகுந்த மாதிரி போகுங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அதான் உங்களுக்கு ECM போர்டு கொடுத்துங்க அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் வந்து டெம் 4 நாம்ஸ் படி கொண்டாந்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிளச் பெடலுங்க, பிரேக் பெடல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. காரே தான், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. சஸ்பெண்டட் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட்டிங்கெல்லாம் நல்லா கம்ஃபர்ட் ஆகுதுங்க. பிரேக் பெடலு, கிளச் பெடல்லாம் உங்களுக்கு வந்துங்க எலக்ட்ரானிக் பம்புங்கிறங்காட்டி இன்ஜின் ஆன் ஆஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா சாவிலே வந்துடுங்க. ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், ஸ்விட்சுங்க, ஹேண்ட் ஆக்சிலேட்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் நீட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கசகசன்னு அங்கே ஒரு சுவிட்ச் இங்கே ஒரு சுவிட்ச் இல்லாமல். இப்போ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பிய மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஷட்டில் கியருங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஸ்டேரிங் கிட்ட சின்னதாக கொடுத்துருக்காங்க நீட்டாக. மூவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ இது நியூட்ருங்க, இது ஃபார்வேர்டு, இது நியூட்ரு, இது ரிவர்ஸுங்க. ஸோ அடுத்து வண்டியோட கம்ப்ளீட் சீட் பிளேட் பார்த்திங்கன்னா வண்டியோட லெஃப்ட் சைட் மக்கர்டில் வந்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வண்டி மாடல் நம்பருங்க, சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பருங்க, PTA பவருங்க, SFC எல்லாமே தெளிவாக இதில் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னாங்க கியர் பாக்ஸில் பார்த்திங்கன்னாங்க 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ்க்கு உண்டான ஷட்டில் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செமி கிரிப்பர் தாங்க இந்த வண்டியில் இருக்குது. நீ அடுத்தடுத்து வரக்கூடிய வண்டிகளில் ஃபுல் கிரிப்பரோடு உங்களுக்கு வந்துடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 16 ஃபார்வேர்டு 16 ரிவர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு ஃபுல் கிரிப்பரோடு வந்துடும். செமி கிரிப்பர் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துங்க 900 மீட்டர் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு கியர் வந்து வருங்க. ஃபுல் RPMல உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறோம். ஒவ்வொரு கியர்லேயும் எந்த ஸ்பீட் ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கியரெல்லாம் எங்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக இருக்குதுங்க. கார் மாதிரியே இருக்குது. 963 விடவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க கியரெல்லாம். இதுவாக பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறக்கூடிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்க, வண்டியோடைய மெயின்டெனன்ஸு, ஆயில் சர்வீஸ் பீரியடுங்க, டயர் மெயின்டெனன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கர்டில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் பீரியடுங்க, இன்டர்வல் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய லிவருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நார்மல் டைப்பில் எப்பவும் போல் புஷ் பண்ணுறது, புல் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுனு.
மோஸ்ட்டாக வந்துங்க அதிகமாக வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணுற போது மட்டும் 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுங்கள், ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரேக்குங்க நம்ம கார் டைப்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம நார்மலாக காலில் யூஸ் பண்ணுற புஷ் பண்ணக்கூடிய பிரேக்குக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத டைப்பில் நீட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்பவுமே ஈஸியாக இருக்குதுங்க. அதாங்க கார் மாதிரியே இருக்குதுங்க, காருக்கு ஈக்குவலாக இருக்குது. ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது பிரேக்கெல்லாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிடிஓ கிளச்சுங்க. பிடிஓவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குதுங்க. 540, 540 எக்கனாமி, க்ரவுண்ட் ஸ்பீடு, மல்டி ஸ்பீடுங்க. ஸோ இது மாதிரி 3 ஆப்ஷனுக்கு மேலே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பிடிஓ கிளச்சு, இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சு. ஸோ நல்லா லென்த்தாகவும் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க, டைட்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைட் மக்கரில் எந்த ஆர்பிஎத்தில் எந்த ரேஞ்ச் ஸ்பீடில் போகணும், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே தெளிவாக பாக்ஸை செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க. பார்த்திங்கன்னா பொசிஷன் லிவரு, டிராஃப்ட் லிவரு, லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷனு இதெல்லாமே தெளிவாக வந்துருச்சு. இல்லை லென்த்தான ரேஞ்சில் எப்பவும் போல் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அதே சேம் ஆப்ஷன்ஸ் தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியோடைய லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்துடலாங்க. அதாவது பார்த்து எக்ஸாஸ்ட்டுங்க, ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, பம்பு இதை பற்றி எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்து பக்காவாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் நாய்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 963 சவுண்டு கூட இதில் பார்த்திங்கன்னா வராது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காவாசி சவுண்டு தாங்க வரும். நல்லாவே வந்து சவுண்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பம்புங்க. டபுள் பம்பு கொடுத்துருக்குறாங்க, டபுள் சைடு. ஒன்று பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பெரிய பம்பாகவும், பவர் ஸ்டேரிங்க்கு அதுக்கு தேவையான அளவில் மீடியம் சைஸ் பம்பாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்ட்ருங்க. ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல தேவைகள் அதிகமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு பண்ணிங்க, எந்தெந்த இடத்துல தேவைகள் கம்மி அதுக்கு தகுந்த மாதிரி சிறுசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பேட்ரி பாக்ஸு நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஓல்டு ஸ்டைல்லையே. அடுத்தது பார்த்திங்கன்னாங்க இது செல்ஃப் மோட்ரு. அதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு கார்டு மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்திங்கன்னா நீட் அண்ட் சிம்பிளாக தேவைக்கேற்ற அளவில் எச்சு கம்மியில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. சும்மா ஓவராக ஹை டெக்னாலஜி அது இதுன்னு வச்சுங்க அது பெருசாக யூஸும் இல்லாமல் போகும், காஸ்ட் வைஸில் எச்சாமல் போகுங்க கஸ்டமருக்கு. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுற கான்செப்டில் தேவையான அளவில் ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க நீட்டாக சுராஜில். அடுத்து வண்டியோடைய பேக் வியூவில் பார்க்கலாங்க. டெம் 4 நாம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரேக் லைட்டுங்க, இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸி ஹிட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் சைடில் ஒரே ஆள் கலப்பை மாட்டுறீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுனுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடையும் முன்னாடி போய் வரணுங்கிறது இல்லை, இந்த லிவர் மூலிமா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாங்க. மக்கடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹெவியாக நீட்டான டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னாங்க 2-வே டிசிவி வால்வு. அதுக்கு பார்த்திங்கன்னா லிவர் வந்து ஹைட்ராலிக் பொசிஷன் டிராஃப்ட் லிவர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னாங்க டாப் லிங்க் சென்சிங் பெட்டுங்க. ஸோ உங்களுக்கு சென்சிங் ஆக்ஷன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெட்டு வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க. டாப் லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க சென்சிங் பாயிண்ட்டு. இதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் பவர் பண்ணுறதுக்கான அந்த போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ பிடிஓ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 540 எக்கனாமி சேஞ்ச் பண்ணுறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னாங்க டெய்லர் பெட்டுங்க. அதுவும் நல்லாவே வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஹெச்பி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எந்தளவுக்கு ஹெவியாக வரணுமோ ஒவ்வொரு பார்ட்டும் அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஷாப் பாருங்கள். ஹைட்ராலிக் கை செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சரியான ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சைடு பார்த்திங்கன்னா பார் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ கை செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஹெவிங்க. 2200 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெவி சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 இன்ச் திக்னஸ்ஸு, நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ அடுத்து இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துங்க சாவி போட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி ஷட்டில் கியர் நியூட்ரல் பண்ணிட்டுங்க அப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பாருங்கள் இன்ஜின் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஷட்டில் மூவ்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக நீட்டாக இருக்குங்க. குயிக் ஆக்ஷன் இருக்குங்க ஷட்டில் மூவ்மெண்ட்டில். இந்த நாய்ஸு எதுவுமே இல்லை, ஈஸியாக இருக்குங்க மூவ் பண்ணுறது. ரொம்ப டைட்னஸாக இருக்கும், நீட் அண்ட் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வண்டியோட கியர் ஸ்பீட்ஸ் பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கியருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர் ரேஞ்சில் வரும் செமி கிரிப்பரில்.
ஒரு மீடியமான வாழையெல்லாம் ஓட்டலாங்க. ஸோ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா லோ செகண்ட் கியரு. ஸோ ஒவ்வொரு ஸ்பீட் ரேஞ்சாக அவங்க கிளச்சை பிடிச்சி மூவ் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ அதாவதுங்க, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வண்டிகளில் இன்னும் க்ரிப்பர் ஸ்பீடு வந்து குறைச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 300 மீட்ரு 250 மீட்ரு ஸோ அது மாதிரி குறைச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக பின்னால் வந்து 18 சைஸ் டயரும், முன்னால் வந்து இன்னும் பெரிய டயரும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வண்டி வந்தோடனே உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட்டும் போடுறோங்க. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியம்லிங்க, மீடியம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்பீட் ரேஞ்சும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. 5 கலப்பை ஓட்டங்களும் நல்லா இருக்குங்க இந்த மீடியம் ரேஞ்சில். செகண்டுங்க, மீடியம் செகண்டு. ஸோ கியர் ரேஞ்சஸ் ஸ்பீடு இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்னும் க்ரிப்பர் கொடுக்குற போது இன்னுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும். ஸோ எந்த வாழையுமே நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியில். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுங்க, சடன் பிக்கப்பு, ஆர்பிஎம் ட்ராப் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க வண்டி. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. ரோட் ரன்னிங்கெல்லாம் ஓட்ட இன்னுமே ஓட்டலான்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் ரேஞ்சும் நல்லா இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எதுவுமே வந்து கீழே டேமேஜ் ஆகிற லெவலுக்கு இல்லை. இருந்தாலுமே வாழை ஓட்டுற மாதிரி இருந்தால் ஒரு அண்டர் கார்டு போட்டால் நல்லா சேஃப்ங்க. பாருங்க, அண்டர் கிரவுண்ட் வியூ அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. கசகசம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ அடுத்து இன்ஜின் நாய்ஸ் பாருங்கள். அதாவதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் 855 ஆகட்டும், 744, 963 வந்தாலும் நம்ம வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த இன்ஜின் நாய்ஸ் இந்த 969 பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. எல்லாம் ஒரே வண்டி மாதிரி ஈக்குவலாக கொண்டாந்துட்டாங்க. சூப்பராக இருக்குங்க இன்ஜின் நாய்ஸ். ரொம்பவுமே வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ரோட் ரன்னிங் ஸ்பீடுங்க, கியர் சேஞ்ச் பண்ணால் நாய்ஸ் வருதா, எந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாங்க. ரோட் ரன்னிங் வந்து நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குதுங்க. அந்த குடுங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ப்ராப்பராக வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ நாய்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பீட் ரேஞ்ச் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு கியரை சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. அந்த நாய்ஸே கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரேஜ்லாம் போட்டு டாப் ஸ்பீடாக ஓட்டுற போது 45 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்ச் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 18 சைஸ் டயர் போடுவோம். இன்னுமே ஸ்பீட் ரேஞ்ச் அதிகமாக இருக்குங்க பெரிய டயர் ஆப்ஷன் போடுறது. இதிலே பார்த்திங்கன்னாங்க நீ அடுத்தது வந்துங்க ஃப்ரண்ட்டில் 12 சைஸ் டயர் போட்டு பேக் டயர் பார்த்திங்கன்னா 18.4க்கு 30ங்கிற பெரிய டயர் ஆப்ஷனோடையும் ஃபுல் க்ரிப்பரோடையும் வந்து வண்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொடிசையில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டி. ஸோ ரோட் ரன்னிங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீட் ரேஞ்செல்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த குறைவு சொல்கிறதுல ஸ்மூத்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ராப்பரான வெயிட் பேலன்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு காரணம். ஸோ இன்னொரு மெயின் திங் ப்ராப்பரான ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ரோட் ரன்னிங்காகட்டும் ஃபீல்டுக்காகட்டும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா டயர் ஈவனாக தெரியும், ரன்னிங்கும் நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ வாழை ஃபீல்டு எருங்காடு அளவு 5 கொத்துங்க, ரிவர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட வெயிட் அந்தளவுக்கு 3500 கிலோக்கு மேலே வருதுங்க. ஸோ டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 தாங்க. வண்டியோட லென்த்து 12.5 அடி வருதுங்க, அகலம் 6 அடி வருது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 1.5 அடிங்க. அடுத்தடுத்த பதிவு இல்லைங்க. இதிலே பெரிய டயர் 18 சைஸ் டயரோட வரக்கூடிய அந்த வண்டியும் ஃபுல் க்ரிப்பர் ஆப்ஷன், அதாவது 16+16ங்கிற கியர் பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த பதிவு இல்லைங்க இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதிலே வந்து 16+16 ஃபுல் க்ரிப்பர் மாடல் வித் 18 சைஸ் டயர் வண்டியோட ரிவ்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.